ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஜஸ்ட்டு இதோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதோட ஃபுல் டீட்டெயில் நான் வந்து சொல்கிறேன். ஃப்ரண்ட் வியூவிலேருந்து சைடு வியூவிலேருந்து பேக் வியூ வரைக்கும் நான் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். ஆன் ரோடு ப்ரைஸ் எவ்வளோ வருது, ப்ளஸ் இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குது, இதோட டீட்டெயிலாக ஃபுல்லாக நான் வந்து ரிவ்யூவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு லைட் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லைட் தான், நல்லா ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்குது. எல்இடி வந்து இதில் கிடையாது. எல்இடி வந்து இந்த இடத்துல இருந்தது எடுத்துகிட்டு டிவிஎக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் தான் எல்இடி வந்துருந்தது ஃபஸ்ட்டு இந்த மாடலில், ஆனால் இப்போ இல்லை. அடுத்ததாக இந்த பிளாக் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக சூப்பராக லுக்காக கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 110 அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் வந்துடுது. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இந்த சில்வர் கிரில்லு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இது வந்து வண்டி கீழே விழுந்தால் டேமேஜ் ஆகாமல் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்குன்னு சொல்லி கம்பெனிலே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் இங்கே வந்துடும், ரைட்டு லெஃப்ட்டு இது ரெண்டுமே வந்துடும். இந்த இடம் சின்னதாக ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடமும் அதே தான், சேம்மு. பார்க்குறதுக்கு நல்லா லுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டயரு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா டயர் சைஸ் வந்து நான் சொல்கிறேன், 90/110 இதோட சைஸு. நார்மல் வீல் தான், அலாய் வீலும் கிடையாது, டிஸ்க் பிரேக்கும் கிடையாது, நார்மல் பிரேக் தான். இதில் பார்த்திங்கன்னா பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பிரேக் அப்ளை பண்ணால் பேக் பிரேக்கும் வந்து பிடிக்கும். அது மாதிரி வந்து ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ நிறையா வண்டியில் அதே மாதிரி தான் வருது. டிஸ்க்கும் வந்து கொடுக்கல, ஏன்னா சின்ன வண்டின்றதால கொடுக்கல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீடோ மீட்டர் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான். இது ஸ்க்ராச்சஸ் ஆகுதுன்னு சொல்லி கஸ்டமர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம், நார்மல் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு, வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போகுதோ அது பார்த்துக்கலாம். அடுத்து ஃபியூல் வந்து கீழே இங்கே கொடுத்துருக்காங்க, எம்டி ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் போட்டால் நம்ம இங்கே வந்து பிளிங்க் ஆகும். அதே மாதிரி சைடு ஸ்டாண்டு போட்டால் கூட இதில் வந்து தெரியும். அடுத்ததாக இங்கே பவர், வண்டி ஆன் பண்ணுறதுக்காக செல்ஃப் சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹை பீம், லோ பீம் வந்து இந்த இடம் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர் ரைட் லெஃப்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடுது. அது கீழே ஹார்ன் வந்துடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா நிற்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பிரேக்கு, சைடு மிரரும் வந்துடுது, ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே. இதுவும் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் அந்த வண்டிக்கு ஏற்ற கலர் வந்து மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைடு வியூ நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 110 அப்படின்னு சொல்லி குரோம் ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாகவே நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹூக்கு, சென்ட்ரல் ஸ்டாண்ட் போகிறதுக்காக போட்டுக்கலாம், பையும் மாட்டிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீ பார்த்திங்கன்னா 2 கீ கொடுத்துட்றாங்க, ஸ்பேர் கீ 1. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃபு, சைட் லாக் இது பார்த்திங்கன்னா இதிலே வந்துடுது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த இடம் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமாக வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா பால் பாக்கெட்டு, மொபைல் ஃபோன் இது எல்லாமே வச்சுக்கலாம். இதில் என்னென்னா சார்ஜர் வந்து கொடுக்கல, சார்ஜர் போட்டு ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பை மாட்டிக்கலாம், ஃபோனும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாவே ஸ்பேஸாக இருக்குது. தாராளமாக பால் பாக்கெட் இதெல்லாம் வச்சுட்டு போகலாம். இந்த இடம் தான் சார்ஜ் வரும், ஆனால் கொடுக்கல. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் வைக்க முடியுமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வைக்க முடியல இந்த வண்டியில். ஏன்னா நம்ம படுக்க வச்சா கூட கேஸ் வந்து வைக்க முடியல, நான் வச்சு பார்த்துட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 20 லிட்டர் வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அது மட்டும் வைக்கலாம். அதுவும் இந்த லெவலுக்கு வந்துடுது, கொஞ்சம் சேஃப்டியாக தான் போக முடியும். இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹூக் வந்துடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மூட்டை, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் கட்டை பேக்கில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இடம் இருக்குது. அடுத்து சீட்டும் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஸ்கூட்டி ஜஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கம்பெனிலே போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் தான் சேருது. அந்த சீட் கவரும், இந்த மேட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இந்த வண்டிக்கு கலருக்கு மாதிரி பிளாக் கலரில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா பீச் கலர் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கு, ஸ்டாப் லைட்டு, இண்டிகேட்ரு, அந்த சில்வர் இது வந்துடுது, அதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். டிவிஎக்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அடுத்ததாக ரிஃப்ளெக்டர் லைட்டு வந்துடுது. அடுத்ததாக டயர் பார்க்கலாம். டயர் சைஸ் பார்த்தோன்னா 90/10 வருது பேக் டயர் சைஸு. இதுவும் பார்த்திங்கன்னா நார்மல் வீல் தான், அலாய் வீல் கிடையாது, டிஸ்க் பிரேக்கும் கிடையாது. இது பார்க்குறதுக்கு பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த வண்டி கலருக்காக பிளாக் எல்லாமே பார்த்தாவே தெரியும். சைலன்சர்லேருந்து உள்ளே இருக்கிற அந்த ஹேர் ஃபில்ட்ரு, இன்ஜின்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சில்வர் இதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு. ஃபுட்ரெஸ்ட் வந்துடுது, 2 ஃபுட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாண்டு, சைடு ஸ்டாண்டு இது வந்துடுது. சைடு ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஆனில் இருந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. சைடு ஸ்டாண்ட் தூக்கி விட்டால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். கிக்கர் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக ஃபுட்ரெஸ்ட் வந்துடுது, 2 ஃபுட்ரெஸ்ட் வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனு, இதுவும் பார்த்திங்கன்னா பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பள்ளம் மேடில் போனால் கூட எதுவும் அவ்வளோவா ஷேக்கிங் தெரிய மாட்டேங்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 110 அப்படின்னு சொல்லி குரோம்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த ஹேண்டில் இருக்குது பாருங்கள், கிரிப் ஹேண்டில்,
இதுவும் பார்த்திங்கன்னா பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாகவே இருக்குது. இப்போ நான் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். கீ சைடில் போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா சீட்டு ஓப்பன் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்மெட் வைக்கலாம், ஆஃப் ஹெல்மெட் இருக்குது இல்லையா, அது வச்சுக்கலாம். நல்லா ஸ்டோரேஜ் பாக்ஸோடு இருக்குது. வீட்டுக்கு தேவையான திங்ஸும் நம்ம இதில் வச்சுக்கலாம், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது, நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபியூல் இங்கே போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 லிட்டர் கெப்பாசிட்டி ஃபியூலு, 1 லிட்டர் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் நான். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆன் ரோடு ப்ரைஸ் நம்ம திருவண்ணாமலையில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 92,000 ரூபா வருது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்து ஃப்ரண்ட்டில் பேக் சைடு இருக்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ப்ளஸ் சீட் கவரு, இந்த மேட், இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 92,000 ரூபா வருது. அது இல்லாமல் இன்சூரன்ஸு, ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிற செலவு, இது மொத்தமாக எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 92,000 ரூபா வருது. இது ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. இந்த வண்டி இருக்கிற கலர் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 கலர் வந்துடுதுங்க. இதில் பார்த்திங்கன்னா மேட்டி பிளாக், மேட்டி ப்ளூ, டார்க்யூஸ் ப்ளூ, நம்மக்கிட்ட இருக்கிறது டார்க்யூஸ் ப்ளூ, மேட்டி ரெட், மேட்டி பர்பிள், பேரல் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 கலரில் வருது. இந்த வண்டியோட வெயிட்டு ப்ளஸ் இதோட டார்க்கு இது எல்லாமே வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் வந்து போடுறேன். வெயிட்டு எவ்வளோ இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா லாங் போனால் 50 போகும், லோக்கலில் போனால் 45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீ போட்டு ஆன் பண்ணிட்டேன். இப்போ பிரேக் பிடிச்சி வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைட்டு நீங்கள் பார்த்தாவே தெரியும், இதான் நான் சொன்னது ஹாலஜன் லைட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இண்டிகேட்டர் போடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போடுறேன், பார்த்தாவே தெரியும் எல்லோ கலர் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்ன லைட் ஒன்று இருக்கும், கிட்டக்க நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இண்டிகேட்டர், இது வந்து சின்னதாக. அதே மாதிரி அந்த சைடும் வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த ரெட் லைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், இது மாதிரி இதாகுது. வண்டி சவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது, ஒன்றும் அதிகமாக இதாகிற மாதிரி இல்லை. அவ்வளோதான், முடிஞ்ச அளவு நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது சொல்லாத விஷயம் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டில் வந்து இமேஜாக போட்டு விட்டுறேன். வண்டியோட டார்க்கு, வெயிட்டு ப்ளஸ் மைலேஜ் இது எல்லாமே நான் வந்து இமேஜாக போட்டு விட்டுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், வண்டி ட்ரைவ் பண்ணும்போது கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும், பசங்களாக இருந்தாலும் சரி. ஸ்லோவாக போங்க, ரொம்ப ஸ்பீடாக ஓட்டாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.